சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா உங்களுக்கு முன்கூட்டியே இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில தெரிவிக்கும். அதை நாம தான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க எப்படி பழக்க வழக்கமோ அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். அதுல சாணக்கிய நீதி அப்படிங்கிற முறையில ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொல்லியிருக்காங்க. அது என்னோட வாழ்க்கையில உணர்வு பூர்வமா நிறைய அனுபவமா உண்மையா இருக்கு. நான் என் வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிட்டதை கத்துக்கிட்டதை நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டில் துளசி செடி வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த துளசி செடி வாடும், கெட்ட காலத்தை முன்கூட்டியே உணர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு துளசி செடிக்கு அந்த சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கிய நீதியில இருக்கு அப்படிங்கிறாங்க. துளசி செடி வாடுனா நமக்கு பொருளாதார பிரச்சனை வர்றதுக்கு அறிகுறியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று சொல்றாங்க. இன்னொன்னு, உங்க வீட்டில் தினசரி சண்டை, எப்போதும் சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா வீட்டில் மகாலட்சுமி தேவி தங்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கு. அதனால உங்க நிதி நிலைமை மோசமடைந்து கெட்ட நேரம் தொடங்குது அப்படின்னு அது ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். வீட்டில் கண்ணாடி இருக்குன்னா, ஏதோ ஒரு கண்ணாடி உங்களுக்கு கண்ணாடி உடையுது வீட்டில், உங்க கை தவறியோ, நாம வேணும்னு உடைக்க மாட்டோம், அது கை தவறியோ உடையுது அப்படின்னா வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அறிகுறியா இருக்குது. இன்னொன்னு என்னன்னா, வீட்டில் எப்போதும் பூஜை நடந்துகிட்டு இருக்கணும், ஒரு தீபனாச்சும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி மங்களகரமா ஒரு தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற வீட்டில் நீங்க ஏதோ ஒரு ரீசன்னால உங்க வீட்டில் தீபம் ஏற்ற முடியாத போகுது அப்படின்னா உங்களுக்கு அதுல ஒரு கஷ்டகாலம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால எத்தனை வேலை இருந்தாலும் என்ன இருந்தாலும் தீபம் ஏற்ற மறந்துடாதீங்க. அப்படி தீபம் ஏற்றி வழிபட்டவனா பூஜை அறைக்கு மகாலட்சுமி தாய் வருவாங்க அப்படின்னு இருக்கு. பூஜை அறை தூசி படிந்து காணப்பட்டா கெட்ட சகுனத்தை உணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பெரியவர்களை மதிக்காத வீட்டில் லக்ஷ்மி வசிக்க மாட்டார் அப்படின்னு இருக்கு. அதனால வீட்டுல மகிழ்ச்சியும் வராது. எப்போதும் நீங்க பெரியவங்களை மதிச்சு இருந்தா உங்களுக்கு நல்ல நாள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சமையல் அறையில கடுகு சிந்தக்கூடாது. அப்படி கடுகு சிந்துச்சுனாலும் அது ஒரு உங்களுக்கு பிரச்சனைக்கு வர்றதுக்கு அறிகுறியா இருக்கு. உப்பும் சிந்தக்கூடாது, உப்பு கீழே கை தவறி உழுவக்கூடாது. பால் ஊற்றக்கூடாது, பாலும் பொங்கி கீழே போகக்கூடாது. இது மாதிரி இதெல்லாம் முக்கியமாக டெய்லி நடைமுறையில் இருக்க வேண்டியது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வீட்டில் கரையான் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் செடி வச்சுருந்தாவோ இல்லை நீங்கள் வீட்டில் எந்த இடத்துல என்ன இருந்தாலுமே கரையான் புத்தெல்லாம் வராது. செடியில கரையான் நீங்க மருந்தடிக்க அடிக்க சரியாகல, இல்ல வீட்டுல கிச்சன்ல எந்த இடத்துலயாச்சும் கரையான் வருது அப்படின்னா உங்க வீட்டுல பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னு அர்த்தம். நீங்க எச்சரிக்கையா இருந்து இது மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா தெய்வத்திட்ட சரணடைஞ்சிருங்க. நீங்க கரெக்டா உஷாரா ஏதாச்சும் அதை தாண்டி வர்றதுக்கு ஐடியா பண்ணுங்க. கண்ணாடி உடைஞ்சிருச்சுன்னா டக்குன்னு புது கண்ணாடி வாங்கி வச்சிருங்க. அது போல அதுக்கு என்ன ஒரு மாற்றோ அதை ஃபாலோ பண்ணிருங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.